இயர்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் பெப்சி வந்து ஒரு ரீசனபிள் ரேட்டில் இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க நிறையா ஸ்கீம் கொடுத்து 200 இன்ட்ரடியூஸ் பண்ணி 5 rupees, அதாவது 9 rupees இருந்த ப்ராடக்டை 5 rupeesக்கும் 300 ml 6 rupeesக்கும் சேல் பண்ணாங்க. அந்த பீரியடில் வந்து எதுவும் காஸ்ட்லாம் ஒன்றும் குறையல. பட் வேணும்னா மார்க்கெட்டில் லோக்கல் பிளேயர்ஸை வந்து கில் பண்ணுறதுக்காக, இல்லை அவங்கள பிஸ்னஸ் விட்டு வெளியே அனுப்புறதுக்காக ரேட்டை குறைச்சாங்க. அப்படி குறைச்சதுனால நாங்கள் என்ன ப்ராடக்ட் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தோமோ அந்த ப்ராடக்டை எங்களுக்கு சேல்ஸ் குறைஞ்சது. நாங்கள் தான் மெயினாக பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதில் வந்து அவங்க ஸ்லைஸ் மாசா பண்ணது ரேட்டை குறைச்ச உடனே நாங்கள் ரேட்டை குறைக்க முடியல. ஏன்னா காஸ்ட் ஒன்றும் அந்த நேரம் குறையல. அதனால ரேட்டை குறைக்காம வச்சும்போது ஆட்டோமேட்டிக்காக சேல்ஸ் குறைஞ்சது. நாங்கள் நியூ ப்ராடக்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணி ஃப்ளேவர்டு மில்க் இன்ட்ரடியூஸ் பண்ணி நாங்கள் டோட்டல் சேல்ஸ் வந்து எங்களுக்கு பாதிப்பு இல்லாத அளவுக்கு நாங்கள் மெயின்டைன் பண்ணிட்டோம். இல்லை, எங்கள் இதில் நாங்கள் மில்க் தான் யூஸ் பண்ணுறோம். மில்கில் டைரெக்டாக நீங்கள் மார்க்கெட்டில் என்ன வாங்குறீங்களோ அதே மில்க் தான் நாங்களும் வாங்குகிறோம். அதில் வேறு ஒன்றும் கலக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி ஃப்ரூட் ஜூஸ்லேயும் அது ஒன்றும் அந்த மாதிரி பெஸ்டிசைட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இதில் வந்து நான் ஃப்ரூட் ஜூஸை பொறுத்த மட்டும் இது வந்து அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டு. இப்போ அக்ரிகல்ச்சர் வேஸ்ட்டு வந்து சாயிலை இம்ப்ரூவ் பண்ணோம் இல்லையா, சாயிலை டீக்ரேட் பண்ணாது. அவங்க வந்து கெமிக்கல் அது, அதனால சாயிலை டீக்ரேட் பண்ணுது. மில்கை பொறுத்த மட்டும் மில்கை நாங்கள் அப்படி டைரெக்டாக ஸ்ப்ளிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. மில்க் நாங்கள் ஃப்ளேவர், சுகர் இதெல்லாம் சேர்த்து நாங்கள் பாட்டில் பண்ணிடுறோம். அதனால் என்விரான்மெண்ட்டை பொறுத்த மட்டும் ஒன்றும் டிகிரேட் ஆகிறதுக்கு சான்ஸே கிடையாது. அக்ரிகல்ச்சர் கழிவு அப்படிங்கும்போது அதனால சாயில் இம்ப்ரூவ் ஆகும் இல்லையா, டீக்ரேட் ஆகாதுல்ல. அது கெமிக்கல், அவங்க இதில் வந்து கெமிக்கல், சுகர், ஃப்ளேவர் கெமிக்கல் தான் அவங்க மேஜர் இன்க்ரீடியன்ஸு. எங்கள் இதில் ஃப்ரூட் ஜூஸு, மில்க்கு அதான் மேஜர். இப்போ பெப்சி கோக்கு வியாபாரம் வந்து பெஸ்டிசைட் இஷ்யூக்கு அப்புறம் அவங்க சேல்ஸ் குறைஞ்சிருக்கு. எங்கள் சேல்ஸு இப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்கு. கன்சியூமருக்கு ஓரளவுக்கு ரீச் ஆகிருக்கு. பெஸ்டிசைட் இஷ்யூ வந்து ஓரளவுக்கு பேப்பரில், சேனலில் எல்லாத்துலேயுமே நல்லா ஃப்ளாஷ் பண்ணியிருந்தாங்க. அதனால் அவங்க சேல்ஸ் ட்ராப் ஆகிருக்கு. எங்கள் சேல்ஸு அவங்க எந்த அளவுக்கு ட்ராப் ஆகிருக்கோ அதுக்கு மேலே எங்கள் சேல்ஸ் கூடியிருக்கு. நான் சொல்ல விரும்புகிறது என்ன ஆசைப்பட்றோம் அப்படின்னா, அவங்க ப்ராடக்டில் வந்து கெஃபின் இருக்குது. கெஃபின் வந்து ஒரு தடவை கன்சியூம் பண்ணவங்க திரும்ப கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு தூண்டுகோலாக அது அமையுது. அந்த கெஃபின் வந்து ஃப்ரூட் ஜூஸ்லேயோ மில்க் ப்ராடக்ட்லேயோ கிடையாது. கெஃபின்ங்கிறது ஒரு அடிக்ஷனுக்காக யூஸ் பண்ணுற கெமிக்கல். அதாவது திரும்ப அதை கன்சியூம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இது சம்மந்தமாக யூஎஸில் கூட ஒரு கேஸ் கூட இது நடந்தது. இவங்க கம்பெனிக்காரங்க வந்து அது டேஸ்ட்டுக்காக நாங்கள் போடுறோம் அப்படின்னாங்க. கன்சியூமரை பொறுத்த மட்டும் கன்சியூமர்கிட்ட அதை டேஸ்ட்டு கொடுத்து கிட்டத்தட்ட 95% வந்து அதை ஐடென்டிஃபை பண்ண முடியல. அந்த ப்ராடக்ட்டில் கெஃபின் இருக்கா இல்லையாங்கிறத ஐடென்டிஃபை பண்ண முடியல. அப்படிங்கும்போது அது வந்து கெஃபின் வந்து அடிக்ஷனுக்காக தான் ஆட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது ப்ரூவ் ஆயிடுச்சு. கெஃபின் இருக்க ப்ராடக்ட் வந்து யூஎஸில் வந்து கண்டெயின் கெஃபின்னு டிக்ளேர் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு டிக்ளரேஷன் இங்கேயும் கொண்டு வரணும். பாட்டிலில் வந்து கெஃபின் இருக்குது, அந்த ப்ராடக்டை வந்து அவங்க மிக்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இதுலேயும் அவங்க லேபிளில் வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும். ஏன்னா அப்போ தான் கன்சியூமர் வந்து அதை கன்சியூம் பண்ணலாமா வேண்டாமான்னு அவங்களுக்கு சாய்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதுபோக டேக்ஸை பொறுத்த மட்டும் ஒரே ட்ரிங்க்ஸுக்கும் ஒரே டேக்ஸ் தான் இருக்குது, ஃப்ரூட் ஜூஸுக்கும் ஒரே டேக்ஸ் தான் இருக்குது. அந்த நிலைமையை மாற்றணும். ஏன்னா எங்களுக்கு டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் கூட இருக்குது, அவங்களுக்குள்ள டைரக்ட் மெட்டீரியல் காஸ்ட் கம்மியாக இருக்குது. 2 பேருக்கு ஒரே டேக்ஸ் இருந்து ஒரே ரேட்டில் நாங்கள் கன்சியூமரை மீட் பண்ணும்போது எங்களுக்கு நாங்கள் எந்த அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க முடியாமல் போயிடும்.